அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி அப்டேட்ஸ். ஜியோ மறுபடியும் அவங்களுடைய சீப்பஸ்ட் 4G பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். Realme X7 Max இந்தியாவில் அஃபிஷியல் லான்ச் ஆகிடுச்சு, அதுவும் பார்த்துடலாம். Poco X3 GT நேற்று லிஸ்டிங் ஆயிருந்தது, இன்றைக்கி ரீபிராண்டிங் அப்படின்னு தெரிய வந்திருக்கு, அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 541. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் கூகுள் ஃபோட்டோஸுடைய ஃப்ரீ ஸ்டோரேஜ் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது ஜூன் 1 முடியுது அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா 15 GB எப்போ மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ. அது முடிஞ்சதுக்கப்புறம் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிளான்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேசிக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 130 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு 1 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாதம் 130 ரூபா கட்டலாம், இல்லை இயர்லி வந்து 1300 அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பிளான் மந்த்லி ₹210. இதில் வந்து உங்களுக்கு 200 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அதே தேர்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹650 பர் மந்த், இல்லைனா 6500 பர் இயர். இதில் வந்து உங்களுக்கு 2 TB வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேசஸ் கிடைக்கும். ஃபியூச்சரில் இதில் VPN சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த பிளான்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இது ஜூன் 18 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு ஒரு ரூமர் டேட்டும் இருக்குது. இதை அடுத்து வந்து இந்த கேம் வந்து ஆக்சுவலாக பப்ஜியை தான் இவங்க ரீலான்ச் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பப்ஜி அன்பேன் ஆன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்தியாவில் பப்ஜி அன்பேன் ஆகி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவாக லான்ச் ஆகிற இந்த நேரத்தில் வந்து பங்களாதேஷில் வந்து பப்ஜியை பேன் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. எஸ், இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறதுனால வந்து பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் 2 கேமையும் வந்து பங்களாதேஷில் பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ அவங்களுடைய சீப்பஸ்ட் 4G பிளான் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹98 ப்ரீபெய்ட் பிளான். ஸோ எப்போவுமே இந்த பிளான் சில இடங்களில் இருக்கும், நிறைய ரீஜன்ஸில் இருக்காது. பட் இப்போ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் எல்லா ரீஜன்ஸ்லையும் இந்த ₹98 பிளான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இல்லைனாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 days வேலிடிட்டியோட வருது. டோட்டலாக வந்து 21 GB, அதாவது 1.5 GB per day அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், கூடவே வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் இந்த பிளான் இப்போ ஜியோவுடைய ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட ஜியோ வந்து பாப்புலரான ஜப்பனீஸ் கேமிங் கம்பெனி சிகாவோட கொலாப் பண்ணி வந்து இந்தியாவில் சில கேம்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க கொண்டு வரக்கூடிய கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனிக் த ஹெட்ஜாக், அதுக்கப்புறம் ரேஜ் 3, இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி US, யூரோப் இந்த இடங்கள்லாம் ரொம்பவே பாப்புலர். இது ரெண்டும் இந்தியாவில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து இந்த கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர்லையும் இனிமேல் போஸ்ட்டு கீழே நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இமோஜிஸ் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ட்வீட்டு கீழே வந்து நீங்கள் எதாவது லைக் போட முடியும், ரீட்வீட் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும். இனிமேல் வந்து உங்களுக்கு இமோஜிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிவீலாக இருக்க இமோஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சியர், சேட், ஆஹா அந்த மாதிரி ஒரு 4-5 இமோஜிஸ் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அமேசானுடைய ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து 50% ஆஃபர் அப்படின்னு வந்து இன்றைக்கி டீசரோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த 50% ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது, யங்ஸ்டர்ஸ்க்காக 18 to 24 இயர்ஸ் இருக்கக்கூடிய யாரெல்லாம் அமேசானில் ப்ரைம்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 50% ஆஃபர். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயர் 999 நீங்கள் பே பண்ணணும். ஆனால் இப்போ வந்து வெறும் 499 பே பண்ணால் போதும், ஏன்னா இப்போ 50% ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை 18 to 24 இயர்ஸில் இருந்தால் அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ 50% ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. போன வாரம் தான் இந்தியாவில் வந்து 5G டெஸ்டிங், அதுக்கப்புறம் 5G ட்ரையல்ஸ் எந்தெந்த சிட்டிஸில் நடக்க போது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் 5G வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பாப்புலர் ஆக்ட்ரஸ் ஜூஹி சாவ்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மேலே, அதாவது யாரெல்லாம் 5G டெஸ்டிங் பண்ணுறாங்களோ. ஸோ இந்த லாசூட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5Gனால வந்து இந்தியாவில் ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக
அதிகமாகும், ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த 5G இம்ப்ளன்டேஷன் மகாராஷ்டிராவில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது, ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி கிளியராக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து ட்விட்டரில் வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்கள ட்ரால் பண்ணுற வகையில் வந்து அவங்களுடைய ஆட்ஸ், அதாவது குர்குரே ஆடெல்லாம் எவ்வளோ தூரம் ஹெல்த்துக்கு வந்து கெடுதல், அதெல்லாம் நீங்கள் ப்ரமோட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ட்ராலும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 5G இந்தியாவில் வரணுமா வேண்டாமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங்குடைய M32 இப்போ சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து லைவ் பேஜாக அவைலபிளாக இருக்குது. மாடல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே அஃபிஷியல் வெப்சைட்டில் லைவ் ஆனோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும். ஸோ இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி M32 லான்ச் ஆக போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே M சீரிஸ் லைனப்லேயே வந்து M30 சீரிஸ் வந்து ரொம்பவே பாப்புலர், நிறைய பேருடைய ஃபேவரட். இதோட சேல்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. AMOLED பேனல், டிஸ்பிளே, எல்லா விஷயங்களும் வந்து அதே மாதிரி கொண்டு வரலாம். எக்ஸினோஸ்க்கு பதில் மீடியாடெக் சிப்செட்டில் இது லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் சாம்சங் கேலக்ஸி M32 என்ன ஒரு ட்விஸ்ட்டில் இவங்க கொண்டு வராங்கன்னு. விவோடைய சப் பிராண்டு கீழே Z சீரிஸ் இந்தியாவில் கொண்டு வராங்க. முதல் ஸ்மார்ட் ஃபோன் iQOO Z3 அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் பேஜ் அமேசானில் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அங்கே ரிவீல் ஆனதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேல் அமேசானில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விவோடைய சப் பிராண்ட் இது, iQOOடைய சர்வீஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ விவோடைய சப் பிராண்ட் அப்படிங்கிறதுனால விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸை சர்வீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி விவோ வந்து அஃபிஷியலாக அவங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி iQOO யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவுடைய எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் இது பண்ணுவாங்க. ஷாமியோடைய 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். 100% ஜஸ்ட் 8 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிடு. இது 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஜஸ்ட் 8 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 100% அன்பிலீவபிள். ஸோ இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்க சார்ஜிங் டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக் மூலயமா வந்து உங்களுக்கு இவ்வளோ வேகமாக சார்ஜ் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி 120 வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். அதுவும் குவிக் தான். இது 8 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஃபைனலாக ஏசஸ் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இந்தியாவில் கொண்டு வரதா ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 8C கமிங் சூன் அதுதான் டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் மூலியமாக வந்து 8C அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரீஸாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன், அதே சமயத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் உங்களுக்கு வந்து டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை வந்து காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கும் அப்படின்னா வந்து ஏசஸுடைய 8C நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஃபைனலாக இந்தியாவில் Realme X7 Max அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. முதல் Dimensity 1200 சிப்செட். ஸோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 26,999க்கும், ஹையர் வேரியண்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 29,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல், Full HD+, HDR10+ கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட வந்து இது ஒரு டீசென்ட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சுக்கு அப்புறம் Realme X7 Pro யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 1000+ எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு Dimensity 1200 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ Realme X7 Max இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. நேற்று தான் போக்கோ பிராண்டிங் கீழே இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. இது Poco X3 GT இந்த பேரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரீபிராண்ட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரெட்மியுடைய Note 10 Pro 5G தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் Poco X3 GT அப்படின்னு கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ மீடியாடெக் Dimensity 1100ல் Poco X3 GT நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Poco F3 GTக்கு முன்னாடியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை Poco பிராண்டிங் கீழே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா 2 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வருது, Poco X3 GT, Poco F3 GT. எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் OnePlus Nord C இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இமேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிவீல் பண்ணியிருக்க டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இல்லை, பட் OnePlus லோகோ பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து லீக்ட் இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏற்கனவே லான்ச் ஆன OnePlus Nord எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக்கில் தான் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக இருக்குது. எக்ஸப்ட் ரியர்
ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரிபிள் கேமராவோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட் பேனல் பஞ்ச் ஹோல் நாட்ச் ஆல்ரெடி நம்ம வந்து டீசர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த அவுட்லுக்கோட தான் OnePlus Nord CE நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஷாமியோடைய புது ஃபாஸ்ட் சார்ஜர் எத்தனை வாட் 8 மினிட்ஸில் 100% ரீச் ஆகிடும் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் iQOO C3. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அகிலன். கங்க்ராச்சுலேஷன் அகிலன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.